இரவு 9:50. காலை 8:30. மருந்து வணிக நண்பர்களே, நமது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய 5வது ஆண்டு பொதுக்குழு சிறப்பாக இன்று ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகள் போலவே இந்த ஆண்டும் திரளான உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து நமது மருந்து வணிகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு இது போன்ற சிறப்பு கூட்டங்களில் அனைவரும் கலந்து கொண்டால்தான் அது சிறப்பாக அமையும். ஆகவே அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உங்களை அன்போடு கள்ளக்குறிச்சி மாவட்ட மருந்து வணிக சங்கத்தினாக கேட்டுக்கொள்கின்றோம். உங்களது பாதம் தொட்டு பணிந்து வருக வருக என்று மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றோம். அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 5ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை கொண்டிருக்கிறோம். மாவட்ட செயலாளர், துணை செயலாளரும் மாநில துணை செயலாளருமான அதன் மரியாதைக்கும் அவர்களே மற்றும் ராம முத்துகருப்பன் பொருளாளர் அவர்கள், நம்முடைய பேரமைப்பு தலைவர் ஸ்ரீதர் அவர்களே மற்றும் அவருடன் இணைந்து பயணிக்கும் வரதராஜன் அண்ணன் அவர்களே மற்றும் தம்பி ராம் பரியரகன் அவர்களே, சின்குமார் அவர்களே, மணிவண்ணன் அவர்களே, அண்ணன் ஆழ்வார் அவர்களே, பழனி அவர்களே, அனைவரும் வருக வருக என நமது சங்கத்தின் மூலமாக வரவேற்கிறேன். மண்ணில் உயிரான மரங்கள் தானே ஆறு முதல் இன்று வரை பசுமை மரங்களும் பலவித செடிகளும் பச்சிலை தலைகளும் நம் மக்களோடு மக்களாய் பாடுகளில் பாடுகளுமாய் உலகாரி கடந்ததை மறுப்பாருந்தோ நவீன மருத்துவம் உருவாகாத ஆதி காலத்தில் வந்த அம்மை நோய் முதல் நவீன கால மருத்துவம் கோலோற்றும் இன்று வந்த கொரோனாவை நோய் எதிர்க்க வேப்பிலையை பயன்படுத்தி வருகிறோம். நவீன மருத்துவத்திற்கு சவாலாக இருந்த நிலவேம்பு கசாயம், பப்பாளி சாறு என 10 நிலைகளை கொண்டு தொடர்ச்சி அளித்தோம் அல்லவா. பண்டிகை காலங்களில் மாவிலை காரணம் பண்ணி தென்னங்கீட்டால் பச்சிலை பந்தலிட்டு விருந்தினரை வரவேற்க வாழை மனதட்டி தலைவாழை
வாழ்வியல், வசிப்பிடம் என அத்தனையும் இயற்கையும் பசுமையும் கலந்துள்ளது. தமிழரின் பாரம்பரியமும் பண்பாடு பசுமையோடு பின்னி பிணைந்துள்ளதை காண முடிகிறது. இத்தனை சிறப்புமிக்க இயற்கையும் பாரம்பரியமும் மக்கள் தொகை பெருக்கம், நகர பெருக்கம் என்ற காரணங்களால் அழிந்து வருவதை தடுத்து வெற்றியுள்ள பசுமையை மீட்டெடுப்போம், பழமையான பாரம்பரியத்தை பாதுகாப்போம் என்று கூறி வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி கேட்கிறேன். நன்றி. பல வருட காலமாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்ட அண்ணன் முத்துக்கருப்பன் அவர்களே, இந்த போராட்டத்திற்கு தலைமையை நடத்துவதற்கு பெரிய பெரிய ராஜாவெல்லாம் மாசக்கணக்கில் வந்து தப்பம் இருக்காங்க. 3 மாசமா வீட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. நீ என்னமோ அங்கிருந்து வந்த ஆளை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்கிற, உன்னை எப்படி அவரு கூட படிச்சு நாங்க ஒத்துக்க முடியாது. அப்ப செஞ்சார், நான் இவ்வளவு தூரம் நடந்து வந்து விட்டேன், அவரை பார்த்து விட்டு செல்கிறேன், நீங்க போய் சொல்லுங்க அவர்கிட்ட, அவர் விட்டா அழைச்சா இவர்கிட்ட வந்து சொல்லுங்க, இல்லைன்னா வந்து தெரிஞ்சு போறேன். அப்ப போய் வாயில் காப்போம். அதுல 2 பேர்த்துல ஒருத்த நல்லவன், டேய் விட்றா வயசானவர் கேட்கிறாரு, ராஜாட்ட போய் சொல்லுவோம், அனுப்ப சொன்னா அனுப்புவோம், இல்லைன்னா அனுப்பிச்சிருக்கிறார். உடனே அவர் கிருஷ்ண பரமாத்மா பள்ளி எழுதப்பட்டிருக்கிறார். வாயில் காப்போன்னு போய் சொல்றா, உங்களோட படிச்சவன் பார்த்தா அந்தனர் மாதிரி இருக்கிறாரு, ஏழை பிராமணரா இருக்கிறாரு, ரொம்ப நல்லவரா தெரிகிறாரு, பேரு குஷியானவன் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ண பரமாத்மா படுத்திருந்து துள்ளி இழந்து தாயது வருகை கேட்ட தனி இளம் குழந்தை போன்று இவர் ஒரே சாலையில படித்தாங்க. படிக்கக்குள்ள கிருஷ்ணன் நிர்வாகிகளே, இச்சங்கத்தை தாங்கி நிற்கும் உறுப்பினர்களே, எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அனைவரையும் வருக, ஆதரவு தருக என உங்களை இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். கவிஞர் வாலி ஒரு கவிதை சொன்னார், அது படத்திலே வருகிறது. காசேதான் கடவுளப்பா, அது கடவுளுக்கும் தெரியுமப்பா, கைக்கு கைமாறும் பணமே, அது கைப்பற்ற நினைப்பது மனமே. அதுபோல் நாம் பணம் சம்பாதிக்க எந்த வகையில் நாம் தொழில் செய்து வருமானத்தை ஈட்டு கூடுவோம் என்று கூடி இங்க நம்ம ஒன்றாக விவாதிக்க
இந்த பொதுக்குழுவை கூட்டியுள்ளது. வாடிக்கையாளரின் கனிவான முகம், அன்பான பேச்சு, சுண்டி இழுக்கக்கூடிய வார்த்தைகள், இதை நாம் செயல்பட்டாலே ஒரு சிறந்த விற்பனையாளராக நாம் திகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. கடவுளுக்கு அடுத்து மக்கள் நம்புவது மருத்துவத்தை. அதாவது நம்முடைய மருந்து கடை உறுப்பினர்களை தான் நாம் சொல்லுவதை மிக நம்பி மருந்து வாங்கி உடல்நலத்தை பேணி காத்துக் கொண்டு வருகிறார்கள். மருந்தாளர் சங்கத்தின் செயலாளருக்கு கூட உங்களுக்கு காங்கிரஸ் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் எங்க தலைவர்களையும் எங்க தாராளமா இப்போ மருந்துடைய சொந்தங்களுக்கு இந்த சிறப்பான புதுக்குழு சிறப்பு ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இப்போது நம் தலைவர்கள் சிறந்த தலைவர்களுக்கு கொண்டதெல்லாம் இந்த நிகழ்வுக்கு காரணம் அவர்கள் என்பதை உறுதியளித்திருக்கிறோம். நாம் அனைவரும் ஒன்றுகூடி அவர்கள் செயல்பாட்டிற்கு கட்டுப்பட வேண்டும் என்று கூறி நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கூறி இங்கு அனைவரும் வாழ்க்கை இந்த சிறப்பான வரவேற்பு செல்வார் அன்பு மாவட்டங்களுக்கு வருகின்றிருக்கும் எனது மனித நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அவர்களுக்கும் நான் வரவேற்று என் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் மாவட்ட நிர்வாகி மற்றும் தாலுகா அனைத்து தாலுகா நிர்வாகிகளுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
உங்களை வரவேற்கிறேன். இவ்வளவு கூட்டத்தை நாங்க எதிர்பார்க்கல. ஏன்னா காலையில ஒரு கள்ளக்கூத்தி என்ற ஒரு மரத்தில் ஒரு 10 குருவி தான் உட்கார்ந்த போல இருந்தது. ஆனா இப்ப அந்த மரமே தாங்க முடியாத அளவுக்கு பூத்து குழுங்கும் போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இவ்வளவு கூட்டங்கள் வரும்போது எங்களுக்கெல்லாம் சந்தேகமா பண்ணிட்டு 10:30 மணி வரைக்கும் எங்க கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. குடும்பம் இருக்கு எப்படிங்க நாங்க தெரிஞ்சுக்கிறதுங்க, நீங்க உங்களாலதான் டூப்ளிகேட் வருது. ஃபார்ம் வாங்கிட்டீங்க, கண்டிப்பா எல்லாருமே பொதுக்குழு பிரமாண்டமான பொதுக்குழு இத நடக்கிறதுக்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்த கள்ளக்குறிச்சி தாலுகா மகளிர் சங்கத்துக்கு தயவு செஞ்சு எல்லாம் ஒரு பெரிய கைத்தட்டி கொடுக்கணுமா. வருகை தந்த உறுப்பினர் வணக்கம். நமக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கேன் பண்றவங்க எல்லா லைசன்ஸும் போயிட்டு ஸ்கேன் பண்ணாங்க. அனைத்து உறுப்பினர்களும் நம்மளை தலைவர் செயலாளர் அனைத்து தாலுகா தலைவர் செயலாளர் நமது திருக்கோவில் நிறைய அனைவருக்கும் வணக்கம். இப்ப 2 நிமிஷம் தான் டைம் கொடுக்குறாங்க. 1 மணிக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு. இந்த ஒரு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடக்கிறதுனா தாலுகா நிர்வாகிகள் எல்லாம் மிக முக்கியம். ஆனா தாலுகா தலைவருக்கு 2 நிமிஷம் தான் டைம் பேசணும்ன்றாங்க. தாலுகா தலைவர்கள் அங்க இருக்க உறுப்பினர் எல்லாம் கூட்டு வராங்க, எல்லாம் செய்யறாங்க. இருப்பினும் மாவட்ட நிர்வாகத்தை கட்டுப்பட்டு தலைவர் அந்த 2 நிமிடம் மட்டும் நாங்க எடுத்துக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்ட பொதுக்குழு கூட்டத்திற்கு வரவேற்பு சிறப்பிற்கு மிக சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய மனத்தில் இல்லாமல் சந்தாவை உடனே எடுத்துக்கொண்டு சிறப்பாக செஞ்சாங்க. அவர்கள் கடல் நெருப்புகளே பச்சி வளர்ந்தால் 10 பறந்து போகும். எனக்கு 10 நேரத்துக்கு கஷ்டம் கொடுத்த தலைவர் அவருக்கு நிறைய கூடி எல்லாம் சாப்பிட்டு அனைவரும் சொல்லுவாரு. கள்ளக்குறிச்சி தாலுகா நன்றி நன்றி நன்றி. அசைவம் தனித்தனியாக ஏற்படுத்தி அவங்களுடைய கூப்பனை அதற்காக ஆரம்பிக்கலாங்களா? ஆம்பிஷன் என்ன சார் பெரிய ஆம்பிஷன்? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். இதுவல்லவா லட்சியம்.